கடந்த அக்டோபர் மாத இறுதியில் திமுக மேலிட நிறுவனம் ஒரு ரகசிய சர்வே ஒன்றை நடத்தியுள்ளது. அதில் கரூர் சம்பவத்திற்கு பிறகும் விஜய்க்கு 23% ஆதரவு இருக்கிறது என்பதை தலைமைக்கு ரிப்போர்ட்டாக அனுப்பியுள்ளது. இருந்தாலும் தலைமை விடுத்துக் கொள்ளவில்லை. அதிமுக வீக்காகவே இருக்கிறது என்று வைத்துக் கொண்டாலும் கூட திமுகவினுடைய சிறுபான்மையினர் வாக்கு வங்கிகளில் தாவேகா கணிசமான சேதாரத்தை ஏற்படுத்தினால் அது ஆட்சி மாற்றத்தை நோக்கித்தான் செல்லும். பொதுவாகவே பாரம்பரிய ஓட்டுகள் மட்டுமே வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதில்லை. அந்த நேரத்து கூட்டணி, குறிப்பாக புதிய வாக்காளர்களின் ஓட்டுகள் தான் அதை தீர்மானிக்கிறது. இந்த மாதிரி புதிய வாக்காளர்கள் விஜய், சீமான், நோட்டா என்று சென்றால் அது நிச்சயம் திமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது 61 தொகுதிகளை மட்டுமே கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்துக் கொடுத்து 173 தொகுதிகளில் களம் கண்டது திமுக. அதன்படி 133 இடங்களில் உதயசூரியனும் 26 இடங்களில் கூட்டணி கட்சிகளும் என்று 159 இடங்களை திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அறுதி பெரும்பான்மையோடு திமுக அப்போது ஆட்சியை பிடித்தது. ஆனால் 2026 கால நிலவரம் அப்படி அல்ல. ஏனென்றால் கூட்டணி கட்சிகள் இப்போது கூடுதல் தொகுதிகளை கேட்பார்கள். இன்னும் சொல்ல போனால் தனிச்சின்னத்தில் போட்டியிடவும் நெருக்கடி கொடுப்பார்கள். அரசியல் சூழலால் திமுகவும் அதை ஏற்க வேண்டும். சமீபத்தில் எந்த ஒரு கட்சி சார்பும் இல்லாமல் கராராக நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் இன்றைய தேதியில் தேர்தல் நடத்தப்பட்டால் திமுக தனித்து 80 முதல் 100 இடங்களும், கூட்டணி கட்சிகள் 20 முதல் 30 இடங்களும் பிடிப்பார்கள் என்று அந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. இதன் மூலம் மீண்டும் திமுக ஆட்சியை பிடித்தாலும் அது மைனாரிட்டி அரசாகத்தான் இருக்கும் என்று அந்த ஆய்வு சொல்லியிருக்கிறது. இதுவும் கட்சியினுடைய தலைமைக்கு கொண்டு செல்லப்படவில்லை.